Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. இப்போ வந்து அமெரிக்காவை பொறுத்தவரையில் என்னன்னா, இப்போ ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்டை கை வைத்தவுடன் இந்தியாவுக்கு வரக்கூடிய பிரச்சனை மிக அதிகமாகிவிட்டது, நேரடியாக அதிகமாகிவிட்டது. ஏன் என்று கேட்டால், இந்தியாவின் தினசரி கன்சம்ஷன் சராசரியாக 5 மில்லியன் பேரல் பர் டே என்று சொல்லக்கூடிய ஒரு தரவு. அதில் நாம் பெரும்பாலும் நம்பியிருந்தது 24-25 வரை பெரும்பாலும் நம்பியிருந்தது 40%. அந்த 5 மில்லியன் பேரல் பர் டேயில் 40%, அதாவது 2 மில்லியன் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ரஷ்யாவிலிருந்து வந்தது. பிறகு வந்து ஒரு சிறு குவான்டிட்டியாக கருதப்படுவது வந்து ஈராக்கிலிருந்து வந்தது. ஓகே, அல்ஜீரியா போன்ற நாடுகளிலிருந்து. நமக்கு எங்கு தவறு நடந்தது என்று கேட்டால், 40% ஒரு கான்ட்ரவர்ஷியல் நாடோடு, தட் இஸ் வந்து அமெரிக்கா என்பது எப்பொழுதுமே வந்து ரஷ்யா யுக்ரைன் வாரில் வந்து தலையிட்டதால் வந்து வேண்டாம், நம்ம வந்து ரஷ்யாவோட நீங்கள் வந்து யாரும் வந்து பரிவர்த்தனை செய்து சொல்லாதுன்னு சொல்லும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டு, அப்போ இவங்க உடனே என்ன பண்ணியிருக்கணும், அப்போ நம்ம வந்து நம்மளோட சப்ளை செயினை மாற்றிருக்கணும். மாற்றவில்லை. இதில் வந்த பிரச்சனை தான். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ரஷ்யாவிலேருந்து நம்ம ஒரு முக்கியமான அளவில் வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க கூட இந்த சாங்ஷன்ஸை 1 மாதம் நீங்கள் வந்து வாங்கிக்கலான்னு தளர்வு கொடுத்துருந்தாங்க. நேற்று வந்து அந்த தளர்வும் இன்னும் 1 மாதத்தில் அதை நாங்கள் வந்து ரீவிசிட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. என்னுடைய பிரதான கேள்வி என்னென்னா, இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக வருதில்ல, அது எப்போ நார்மலுக்கு வரும்? ஏன்னா கவர்மெண்ட் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஈரான் பிரச்சனைனால நாங்கள் உலக லெவலில் கச்சா எண்ணெயோட விலை ஏறுது, நாங்களும் இதை வந்து விலை ஏற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு காரணம் வைக்கப்படுது. அதே மாதிரி அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியா மதிப்பும் தொடர்ச்சியாக கம்மியாகுது, அதனாலும் விலை ஏறுது. இது 2 கேள்வி. இதை நீங்கள் 2 விதமாக எனக்கு நீங்கள் விவரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்வியில் பாகம் 1, நான் முன்பு சொன்னது போல வந்து என்னென்னா, அந்த எண்ணெய் வளத்தில் மிக முக்கியமான நாடு எண்ணெய் வளம், தட் இஸ் வந்து ரிசர்வ்ஸ் என்று சொல்வார்கள். முதலில் அதிக வளம் கொண்ட நாடாக கருதப்படுவது பார்த்திங்கன்னா அமெரிக்கா, பிறகு வெனிசுலா, பிறகு வந்து ரஷ்யா, இப்படி சவுதி அரேபியா அப்படிலாம் வருது. இப்போ வெனிசுலா வந்து தன்னோட கைவசம் வந்து விட்டது. இப்போ அடுத்து எது பாக்கி இருக்கிறது? ஈரான் ஒன்று தான் பாக்கி இருக்கிறது. ஈரான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 8 மில்லியன் பேரல் பர் டே இது ப்ரொடக்ஷன். இப்போ அவர்கள் எடுத்திருக்கிற திட்டம் என்னவென்றால், ஈரானை எப்படியாவது தன் வசம் எடுத்து விட வேண்டும். நீங்கள் கேட்ட கேள்வியில் தெளிவாக சொல்ல வேண்டிய பதில் என்னவென்றால், இந்த போராகப்பட்டது எப்பத்தான் முடியும்? இவர்கள் இவர் சொல்லக்கூடிய என்னோட ஆளை அங்கு ஆட்சியில் அமர்த்தும் வரை இவர்கள் விடமாட்டார்கள். இது என் பார்வையில் கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு இந்த பிரச்சனை ஒரு உச்சத்துக்கு போகும், ஒரு 2 மாதம் குறையும். இப்போ மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து இவங்க ஏதோ ஒரு அமெரிக்கா வந்து ஒரு ஆயில் டேங்கர் அடிச்சிருக்கான். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, குவைத்தோட ஏர்போர்ட் அடிச்சிட்டாங்க. அப்படின்னா கடந்த பிப்ரவரியில் ஆரம்பித்த போர் வந்து இன்னும் 2 ஆண்டு வரைக்கும் நீடிக்கும். 2 ஆண்டு வரை நீடிக்கும். அது கூட 2 ஆண்டுன்னு ஆண்டை குறிப்பாக சொல்லலை. எப்பொழுது இந்த ரிப்பப்ளிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குரோனி மனநிலையில் இருக்க, எந்த டெமோக்ரஸியை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. வெனிசுலாவாக இருந்தால் கவலை இல்லை, எங்களுக்கு மெக்சிகோவாக இருந்தால் கியூபாவாக இருந்தால் எங்களுக்கு அந்த பலம் வேண்டும். ஸோ ஏன் வளம் வேண்டும்? உலக எண்ணெய் வளத்தில் நாங்கள் தான் வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு மொனோபொலியை நோக்கி நகர்கிறார். திட்டம் ரொம்ப தெளிவாக உள்ளது. ஸோ அப்படி செய்யும்போது மேபி 6 மாதத்தில் இவர்கள் ஈரானை மொத்தமாக, இப்போ நேற்று கூட சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு கிவ் அ ஃபைனல் எண்ட் கேம் ஆட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஆக்சுவலாக.